ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி வர எஃபிஷியன்சி கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கொஷின் கிவன் வந்து என்னென்னு பார்த்துடலாம். மேன் இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் உமன், த்ரைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பாய். ஸோ மேனை வச்சு உமனையும் பாயையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 1 மேன் 2 உமன் 3 பாய்ஸ் டுகெதர் ஃபினிஷ் த ஒர்க் இன் 3 days. அவங்க எல்லோரும் சேர்ந்து 3 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாய் மட்டும் எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ 3 பேர் இருக்காங்க, நம்ம மேன் உமன் பாய்னு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதில் முடியுது, பாயில் முடியுது. ஸோ பாய் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேன் வந்து பாயோட த்ரைஸாக இருப்பான். அப்போ பாய் 1னா மேன் வந்து த்ரைஸாக இருப்பான். பட் மேன் இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் உமன். ஸோ உமனோட ட்வைஸாக இருக்கணும். அப்போ என்ன வரும்னா உமனுக்கு வந்து 1.5ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி 1.5 இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ பாய் வந்து ஸ்டார்டிங்கில் 1 எடுத்தோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாயை வந்து 2ன்னு எடுத்துடணும். இப்போ பாய் வந்து நீங்கள் 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா பாயோட த்ரைஸ் வந்து மேன் இருப்பான். அப்போ 2வோட த்ரைஸ்னால் மேன் வந்து 6ஆக இருப்பான். ஸோ மேன் வந்து உமனை விட ட்வைஸாக இருக்கணும். இப்போ உமனோட ட்வைஸாக இருக்குன்னா இங்கே 3 போட்டால் தான் பாயை விட த்ரைஸாகவும் உமனை விட ட்வைஸாகவும் வந்து மேன் இருப்பான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து 3 பேருக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். இதுதான் வந்து நம்ம எஃபிஷியன்சி. ஸோ இப்போ டோட்டல் டைம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து 3 நாளில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு. ஸோ டோட்டல் டைம் வந்து 3 days வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோட்டல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். டோட்டல் எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணணும்? ஸோ கொஷினில் வந்து நம்ம நல்லா பார்த்தாலே தெரியும் 1 மேன் இருக்காரா, அப்போ 1 மேன் இன்ட்டு அவரோட எஃபிஷியன்சி வந்து 6, அப்போ 1 × 6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 2 உமன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 உமன் வந்து இங்கே இருக்குது. தென் வந்து 2 உமனோட எஃபிஷியன்சி வந்து 3, ஸோ 2 × 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 3 பாய் இருக்காங்களா, ஸோ 3 பாய்னா 3ன்னு வந்துடும். அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 2, ஸோ 3 × 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா 6 வந்துடும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 18. ஸோ டோட்டல் ஒர்க் 18னா இப்போ வந்து இதான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து நார்மலாக இருக்கிற ஃபார்முலா. டோட்டல் ஒர்க் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டைம் இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி தான் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க்கு. ஸோ இங்கே வந்து நம்மளோட எஃபிஷியன்சி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இவ்வளோ பேர் சேர்ந்து அந்த ஒரு நாளில் அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 18 இருக்கும். அப்போ 3 நாள் பண்ணாங்கன்னா தான் அவங்களோட டோட்டல் ஒர்க் தெரியும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 3 × 18 வந்து 54. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 54. இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை வச்சு தான் நம்ம இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் இன்ட்டு டோட்டல் எஃபிஷியன்சி இருக்குது. இதுவே வந்து பிக்கு மட்டும் வேணும் அப்படின்னா பியோட ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பியோட டைமை வந்து நம்ம வந்து டோட்டல் ஒர்க்கோட அது பியோட டைம் மட்டும் வேணும்னா டோட்டல் ஒர்க்லேருந்து பியோட எஃபிஷியன்சி வந்து இப்போ இங்கே வந்து பியோட டைம் கேட்குறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இங்கே டிவைடில் கொண்டு போமா, இதோட டிவைடில் வரும். வந்துருச்சுன்னா இதே நம்ம பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ பிஎலனோட ஒர்க்குக்கு வந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 18ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 18 ஸோ டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து என்ன நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். பாயோட எஃபிஷியன்சி வந்து என்ன 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து 2 போட்டுறணும். ஸோ 2 போட்டோம்னா இங்கே வந்து டோட்டல் ஒர்க் வந்து 18ல் 3 × 18. ஸோ 3 × 18 டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் அவுட் பண்ணி கொடுத்தோம்னா 2 1 டைம்ஸ் வரும், 18ல் வந்து 9 டைம்ஸ் வரும். ஸோ 3 9s are 27. ஸோ பி alone கேன் டூ இட் இன் 27 days அப்படின்றது வந்து நம்ம ஆன்சர். இதே வந்து ஏ alone எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டோட்டல் ஒர்க் வந்து 54. ஸோ 54ல் வந்து 54 டிவைடட் பை நம்மளுக்கு மேல் அதாவது மென்னோடது வந்து கேட்டிருக்காங்கன்னா 54 டிவைட் பை 6 கண்டுபிடிச்சோன்னா 9 daysல முடிப்பான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ உமன் கேட்டாங்கன்னா அதே மாதிரி 54 டிவைடட் பை 3 போட்டோன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க் டைம் வந்து எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.